ஸோ கைஸ், இன்னைக்கு எங்கள் ஊரில் மக்களின் முதல்வர் அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய அட்வைஸின் பேரில் மக்கள் குறைகளை டைரெக்டாக 15 துறையிலும் அவங்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்காண்டி முகாம் போட்டிருக்காங்க. இந்த முகாமுக்கு இன்னைக்கு எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர்ஸ் வராங்க. ஸோ இதன் மூலமா மக்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இனிதே நடைபெறுகிறது. அனைவரும் விருது நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. சிறப்பு விருந்தினர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி சிறப்பு முகாமினை திறந்து வைப்பார்கள். ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் எனும் முகாம் கடந்த ஆண்டு துவக்கி வைக்கப்பட்டு மக்களை நோக்கி 15 துறைகளை அலுவலர்களை அனுப்பி மக்களிடம் கோரிக்கைகளை பெற்று உடனடியாக தீர்வு காணும் வகையில் இந்த முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வழுத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையில் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றேன். மக்களுடன் முதல்வர் என்ற மிக சிறப்பான ஒரு திட்டத்தை பங்கு கொண்டு இந்த நிகழ்விலே விழாவினுடைய பெயரோரை வழங்கவிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், தயவு செய்து பொதுமக்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற அந்த யோசனையை அந்த திங்கிங்கோட இந்த முகாம் அணுகுனீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இங்க பயன்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம அரசாங்கம் என்றாலே மாதாந்திர உதவித்தொகை, ரேஷன் அட்டை, பட்டா, வீடு இதோடு இருக்குது. இது நம்மளுடைய பேசிக் அம்யூனிட்டிஸ், நம்மளுடைய அடிப்படை தேவைகள் தான் இவை. இதை தாண்டி அரசாங்கம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு அந்த அரசின் இதனுடைய திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கு போட்டு சேர்க்கணுங்கிறதா இந்த முகாமுடைய முக்கிய நோக்கம். அதை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு தெரியல. ஸோ தயவு செய்து இதுக்கு அப்புறமும் கூட இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்களாகட்டும், பெரியவர்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க, மாற்றுத்திறனாளிகளாக விடுபட்டிருந்தாங்க, அவங்க எல்லாருமே இந்த முகாமை முழுமையா பயன்படுத்தும். வாழ்வாதார மேம்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான முகாம் தான் இது. மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்து தமிழக முதல்வர் அவர்களினுடைய ஆரம்பித்த இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் எங்களுடைய வழுத்தூர் ஊராட்சிக்கு வருகை தந்து இந்த திட்டத்தை சிறப்பான முறையில் தொடங்கி வைத்திருக்கின்ற உயர் கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கு வழுத்தூருடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையிலும் அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பாபநாச வட்டார தலைவர் என்ற முறையிலும் ஐயா அவர்களை வருக வருக என இருதரம் கூப்பி வரவேற்று ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொருத்தி கௌரவிக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இளந்தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு தஞ்சாவூர் மாவட்டம் வழுத்தூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் என்ற மக்களுடன் முதல்வர் என்ற 3வது கட்ட சிறப்பு நிகழ்ச்சி காலையில் தொடங்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படக்கூடிய வகையில் மனுக்களை தந்து பதிவு செய்து பரிகாரம் கண்டு நிறைவரும் தருவாயில் நாங்களும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார். அண்ணன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் தியாகராஜன் அவர்களே, வருகை தந்த எல்லோரையும் வரவேற்றிருக்கிற பாபநாசம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பு சகோதரர், சிறப்பாக எல்லா நிகழ்ச்சியும் ஒருங்கிணைத்து உருவாக்கி தந்திருக்கிற
அண்ணன் சிவகுமார் அவர்களே, விழாவில் கலந்து கொண்டு விழாவிற்கான காரணங்களை, நோக்கங்களை தெளிவாக எடுத்து உரையாற்றி இருக்கிற தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், மக்கள் தொண்டர், மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு அயராது குரல் கொடுத்து பல்வேறு சாதனைகள் நமது தொகுதிக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிற எனது அருமை அண்ணன், முதலமைச்சரை சந்தித்தாலும், துணை முதலமைச்சரை சந்தித்தாலும், அமைச்சர் பெருமக்களை சந்தித்தாலும், அதிகாரிகளை சந்தித்தாலும், ஏன் சட்டமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் முதலாம் அது கவன ஈர்ப்போ, மானிய கோரிக்கையோ, கேள்வி நேரமோ, துணை கேள்வியோ, கவன ஈர்ப்போ அல்லது 110 விதியங்கள் வரவேற்கிற காரியமோ எதுவாக இருந்தாலும் தன்னுடைய பேச்சில், கருத்தில் பாபநாச தொகுதி என்ற ஒற்றை வார்த்தை பயன்படுத்தாமல் அவர் பேசியதில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தொகுதியில் பணியாற்றி சட்டமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கிற எனது அருமை அண்ணன், சட்டப்பேரவை உறுப்பினர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் ஜவாஹிருல்லா அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக அற்புதமான முறையில் நமது அரசினுடைய திட்டங்களை தெளிவுபடுத்தி உரையாற்றி இருக்கிற கும்பகோணம் சாராட்சியர், கும்பகோணம் கோட்டாட்சியர், அன்பு சகோதரி திருமதி திருத்தியா விஜயன் IAS அவர்களே, நன்றி கூற இருக்கிற பாபநாசம் வட்டாட்சியர் தாசில்தார் பழனிவேல் அவர்களே, தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நமது மக்கள் தொடர்பு அதிகாரி APR ரோசான் அவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பங்கெடுத்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு மிக அற்புதமான முறையில் அருமணியாற்றி ஆங்காங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கும் காரணமாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற அண்ணன்மார்கள், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் தாமரத்தினோன் அவர்களே, பள்ளியுடைய மேலாண்மை குழு தலைவர் அருமை அண்ணன் நாசர் அவர்களே, முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அருமை அண்ணன் கோவி ஐயாராஸ் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய அருமை அண்ணன் அமுல்ராஜ் அவர்களே, அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, ஜான் ஜோசப் கென்னடி அவர்களே, உலகநாதன் அவர்களே, கர்மராஜ் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, ரவி அவர்களே, இஸ்மத் பாஷா அவர்களே, முகமது யூசுப் அவர்களே, நீலமேகம் அவர்களே, பரமசிவம் அவர்களே, குணசேகர் அவர்களே, பால்ராஜ் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, செந்தில் அவர்களே, தமிழரசன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, சின்னதுரை அவர்களே, ராஜதுரை அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அருமை தம்பி மணிகண்டன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற ஏனைய உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து பங்கெடுத்திருக்கக்கூடிய அருமை தோழர்கள் இந்த அருமையான இடத்தை நமக்கு வழங்கி எப்பொழுது அரசு நிகழ்ச்சி நடத்தினால் தன் இடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தாயுள்ளத்தோடு வழங்குகிற பண்பாளர், பள்ளியின் தாளாளர் அருமை எனும் பசீர் அகமது அவர்களே, தலைமை ஆசிரியர் சாதிக் அலி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய பகுதிகளில் வருகின்றிருக்கிற அன்பு பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அருமை அண்ணன் கபிலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் 15 துறைகள் காலையிலிருந்து மாலை வரை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை, சமூக நலத்துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், காவல்துறை, MSME கடல்வளம் துறை, ஆதிதிராவிடர் துறை, பழங்குடியினர் துறை, சிறுபான்மையினர் துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை, வேளாண் துறை, இப்படி 15 துறைகளில் பணியாற்றுவதற்காக காலையிலிருந்து வருகை இருந்து முதலமைச்சருடைய உத்தரவை ஏற்று, மாவட்ட ஆட்சியருடைய கட்டளை ஏற்று காலை முதல் பல்வேறு பணி இடர்பாடுகளுக்கு இடையிலையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான, ஒன்றிய அளவிலான, கோட்ட அளவிலான அனைத்து நிலை அதிகாரிகளே, அலுவலர்களே, அரசு ஊழியர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற அண்ணன்மார்கள் செல்வராஜ் அவர்களே, கோபிநாத் அவர்களே, சுப்பிரமணிய அவர்களே, கிருபாகரன் அவர்களே, துரைசாமி அவர்களே, முருகமணி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் 1,20,00,000 பேர், நானும் ஆட்சி தலைவரும் இந்த மாவட்டத்தில் பல பகுதிகளுக்கு செல்கிற பொழுது, பல ஊர்களுக்கு செல்கிற பொழுது எங்களுக்கு கிடைக்கவில்லை, எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற குரல் வந்தது. ஒரு ஊருக்கு 10 பேர், 15 பேர், அது சர்வர் கோளாறாக இருக்கலாம், விண்ணப்பத்தில் ஏற்பட்ட கோளாறாக இருக்கலாம். எனவே கிடைக்காதவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா போன்றவர்கள் பாரபட்சம் இல்லாமல் வழங்குகிற ஏழை மக்களுக்கு எனது தொகுதியில் கூட சிலர் விட்டு போயிருக்கிறது என சொல்லி இருக்கிறார்கள் என்று சட்டமன்றத்தில் கேட்ட பொழுது அனைத்தையும் உருவாக்கி கொண்ட முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அறிவித்தார்கள். மிச்சம்
பணம் பெறாமல் இருக்கக்கூடிய தகுதியுடைய குடும்ப தலைவிகள் 30 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் திட்டத்தில் பணம் வழங்குவேன், நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்று விடுபட்டு போனவர்களுக்கும் வாய்ப்பு தருகிற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற ஒரு அற்புத தலைவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக குடும்பத்தில் வரவு செலவு பார்ப்பது ஆண்கள் என்று சொல்வார்கள். ஆனால் முதலமைச்சர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. குடும்ப அட்டை எடுத்து பார்த்தார், குடும்ப தலைவர் குடும்ப தலைவி. அவர் நினைத்தால் குடும்ப தலைவர் பெயருக்கு 1000 ரூபாய் அக்கவுண்ட்ல போடுவோம் சொல்லியிருக்கலாம். சகோதரிகளை விட ஆண்களுக்கு பேங்கில் அக்கவுண்ட் அதிகம். ஏனென்றால் தாய்மார்கள் வங்கிக்கு சென்று கணக்கு துவங்கி வரவு செலவு பார்ப்பதை இயலாது. குடும்பத்தை பார்க்க இயலவில்லை, பொருளாதாரத்தை நான் எங்க பார்க்க போகிறேன். ஆனால் முதலமைச்சர் என்ன கருதினார் என்று சொன்னால், ஆண்கள் கையில் இருக்கிற பணம் அவர்கள் செலவும் குடும்ப செலவும் ஆகும். ஆனால் தாய்மார்கள் கையில் இருக்கிற பணம் மட்டும்தான் தன் செலவை விட குடும்பத்திற்கு செலவு செய்கிற தாயுள்ளம் படைத்தவர்கள் தாய்மார்கள் என எண்ணி பெண்கள் பெயரில் குடும்ப தலைவி பெயரில் 1000 ரூபாய் அறிவித்தார். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இன்னைக்கு அற்புத திட்டத்தை அள்ளி வழங்கினார். இன்னும் விடுபட்டு போனவர்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் பலன் தருக நீங்கள் இன்னும் பலன் தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, என்னுடைய மரியாதைக்குரிய அருமையான சட்டமன்ற உறுப்பினர் பேசும் சொன்னார், அக்கம் பக்கத்தில் இருக்கிற உற்றார் உறவுகளை எல்லாம் வர சொல்லுங்கள், மனுக்களை கொடுக்க சொல்லுங்கள், பலன்களை பெற சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த வகையில் நாம் மட்டும் பயனாளிகளாக இல்லாமல் அவர்களும் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக காலையிலிருந்து பல்வேறு படிகளுக்கு இடையில் இந்த கொடுத்துகிற வெயிலிலும் பாதுகாப்பு அற்ற நிலையிலும் இந்த மக்களுக்கு பணியாற்ற வந்திருக்கிறார்களே 15 துறை அதிகாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்டளை ஏற்று வந்திருக்கிற அந்த சகோதர சகோதரிகள், அவர்களுக்கெல்லாம் வளத்தூர் மக்கள் என்றைக்கும் நன்றியும் அன்பும் உடையவர்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் செய்கிற பணிகளுக்கு நன்றி சொல்லி பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்ல வேண்டியது நமது கடமை, பொறுப்பு. நம் வீட்டு வேலையை பார்ப்பதற்கே நமக்கு சற்று சங்கடம். ஆனால் நமக்காக உழைக்க வருகிறார்கள் என்றால் அவர்களை பாராட்டியாக வேண்டுமா வேண்டாமா? அந்த வகையில் உழைப்பவர்களை பாராட்டுவோம், ஊக்கப்படுத்துவர்களை ஆதரிப்போம். வாழ்வு தருபவர்களுக்கு என்றைக்கும் வளத்தோடு இருப்பதற்கு தொழில்நுட்பம் என சொல்லி காலையிலிருந்து பல்வேறு பணிகள் உரிய நேரத்தில் வந்துவிட வேண்டும் என்ற ஆசைதான். ஆனாலும் ஆங்காங்கு மக்கள் தருகிற மனுக்களை அவை பெற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினரிடத்தில், நம்முடைய கோட்டாட்சியரிடத்தில், நம்முடைய சாராட்சியரிடத்தில் அவைகளை தந்து பரிசீலித்து உடனடியாக செய்து கொடுங்கள் என்று சொல்லி சொல்லி வந்ததால் காலதாமதம். ஆனால் அதையும் மீறி மற்ற ஒரு ஊரில் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. எனவே தொடர்ந்து வருகை தந்திருக்கிற நீங்கள் எங்களை போன்றவர்களுக்கு, அந்த தாமரை போன்றவர்களுக்கு, அந்த நாசர் போன்றவர்களுக்கு, ஆட்சியருக்கு, கோட்டாட்சியருக்கு, சாராட்சியருக்கு, சட்டமன்ற உறுப்பினருக்கு, தாசில்தார், பிடிஓ உள்ளிட்ட எங்கள் அரசு அலுவலர்களுக்கு எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தானீர் என கேட்டு அரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி பயணத்தை தொடர்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். காசோலை பெறுகிறார்கள். பாரத தேசம் பாரத தேசம் செம்பருத்தி மகளிர் சுய உதவிக்குழு ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலை பெறுகிறார்கள். செம்பருத்தி மகளிர் சுய உதவிக்குழு பாரத தேசம் மகளிர் சுய உதவிக்குழு ரூபாய் 1 லட்சத்திற்கான செம்பருத்தி மகளிர் சுய உதவிக்குழு ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலை பெறுகிறார்கள். சிந்தாமணி மகளிர் சுய உதவிக்குழு ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலை பெறுகிறார்கள். விழுதுகள் மகளிர் சுய உதவிக்குழு பாரத மாதா மகளிர் சுய உதவிக்குழு ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலை பெறுகிறார்கள். பாரத மாதா மகளிர் சுய உதவிக்குழு பவளமல்லி மகளிர் சுய உதவிக்குழு ரூபாய் 7 லட்சத்திற்கான காசோலை பெறுகிறார்கள். மக்களுடன் முதல்வர் முகாமில் இன்று முகாமில் பதிவு செய்யப்பட்டு உடனடி தீர்வாக காணப்படும் பயனாளிகள் திரு மருத்துவ காப்பீடு பெற்றும் பயனாளி திரு தனவேல் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை இன்று முகாமில் பதிவு செய்யப்பட்டு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் பெறும் பயனாளி தனவேல் நந்தினி கை பிடிச்சிங்க வட்டாட்சியர் அவர்கள் நன்றி.
செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. 15 துறையிலன்ட்டு வந்திருந்தாங்க. மக்களை டைரெக்டாக சந்தித்து மக்களுடைய குறைகளை தீர்த்து வச்சாங்க. ஸோ இது மாதிரி சேவைகள் மென்மேலும் தொடர நம்ம வாழ்த்து சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை பேஜ். தேங்க்யூ.